ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமோ நமஹா. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 11/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 27ஆம் நாள் சனிக்கிழமை, தட்சிணாயனம். நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:33க்கு. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று காலை 8:13 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:34 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். நாமயோகம் இன்று காலை 11:43 வரை சுப்ரம், பின்பு பிராமியம். கரணம் இன்று காலை 8:13 வரை பாலவம், பின்பு மாலை 6:36 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:32 வரை மரணயோகம், பின்பு பிற்பகல் 12:34 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:34 வரை சுவாதி, பின்பு விசாகம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி துலாம் ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை நாச்சியார் கோவில் ஸ்ரீ எம்பெருமான் தெப்ப உற்சவம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சிவபெருமானை வழிபட கவலைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள் சனி மகா பிரதோஷம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? வாகன பழுதுகளை சரி செய்ய ஏற்ற நாள். கட்டிட மதில் சுவர் பணிகளை மேற்கொள்ள சாதகமான நாள். கண்கள் சார்ந்த சிகிச்சை மேற்கொள்ள உகந்த நாள். நடன தொடர்பான ஆலோசனைகளை பெறுவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 12:22 முதல் 2:06 வரை மேஷ லக்னம். 2:07 முதல் மாலை 4:08 வரை ரிஷப லக்னம். 4:09 முதல் 6:20 வரை மிதுன லக்னம். 6:21 முதல் 8:28 வரை கடக லக்னம். 8:29 முதல் 10:30 வரை சிம்ம லக்னம். 10:31 முதல் 12:30 வரை கன்னி லக்னம். 12:31 முதல் காலை 2:36 வரை துலாம் லக்னம். 2:37 முதல் காலை 4:47 வரை விருச்சக லக்னம். 4:48 முதல் 6:58 வரை தனுசு லக்னம். 6:59 முதல் காலை 8:53 வரை மகர லக்னம். 8:54 முதல் 10:36 வரை கும்ப லக்னம். 10:37 முதல் மதியம் 12:17 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் 4 முதல் 5 மணிக்குள்ளாக வீட்டில் தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை பிரயோகம் பாராயணம் செய்வது விசேஷமானது. ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி, செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு நிச்சயம் நல்ல விதமாக நடக்கும். தொழிலில் வளம் பெறக்கூடியவர்கள், பலம் பெற நினைப்பவர்கள் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்க வேண்டும். உண்மையாக நடப்பது, எல்லோரிடத்திலும் நேர்மையாக பேசுவது, உண்மையை மட்டுமே உறக்க சொல்வது, உழைக்க வேண்டியது நேரத்தையும் காலத்தையும் கண் போன்று பொன் போன்று பார்த்து கவனித்து செய்வது, இவையெல்லாம்
ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு பிடித்த நல்ல ஒழுக்கங்கள், அறத்தின் வழியில் நல்ல விஷயங்களை மட்டுமே பேச வேண்டும், நல்லதையே கேட்க வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும். இந்த கோட்பாடின்படி யார் ஒருவர் நடந்து வருகிறார்களோ, வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களோ, அவர்களுக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய தாக்குதல் என்பது துளியும் இருக்காது. ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை: ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஜெய கருடா சுபர்ணா. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ராசிக்குண்டான அமைப்பு படி இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு செய்யலாம். இவை உங்களுடைய இந்த நாளுக்கான வேலைகளுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலும், அவரோடு சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, 6ஆம் வீடு ருணரோக சத்ருபாவகத்தில் கேத்து பகவான், 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், லாபத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். சுக்கிர பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் லாபத்தில். அதே போல விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த கிரக அமைப்பினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களே, சனிக்கிழமை தினம் மார்கழி மாதத்தினுடைய 27ஆம் நாள். அதே போல இந்த மாதத்தினுடைய, அதாவது மார்கழி மாதத்தினுடைய கடைசி சனி மகா பிரதோஷம். இந்த சனி மகா பிரதோஷ நாளில் விரதங்கள் இருந்து அனுஷ்டிப்பது விசேஷ பலனை உங்களுக்கு கொடுக்கும். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் தோஷங்கள் இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக அனைத்து விதமான துன்பங்களும் நீங்க இந்த மகா பிரதோஷ நாளில் விரதங்களை அனுஷ்டித்து வழிபாடு செய்வது மிக விசேஷமானது. மாலை 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம் அல்லது கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். மேஷராசி என்பர்களே, பிரதோஷ நாளில் செய்யக்கூடிய விசேஷங்கள் மிகப்பெரிய ஒரு நன்மையை உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும், பெரிய திருப்பங்கள் உண்டாக்கும். இதுநாள் வரையில் பட்ட கஷ்டங்கள் காணாமல் போவதற்கு பிரதோஷ வழிபாடு செய்வதால் நவ கிரகங்களினுடைய நல் ஆசி கிடைக்கும். சனீஸ்வர பகவானால் நீங்கள் நன்மையாக்கப்படுவீர்கள். உங்களுடைய ராசியினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது முக்கியமான விஷயங்களில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். கடன் சார்ந்த சில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பிறருக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். வருமானத்திற்காக பல நிலைகளில் உங்களுடைய முயற்சி இருக்கும். வெளியூர்களில் வேலை செய்பவர்கள், வெளியூர்களில் முதலீடு செய்ய நினைப்பவர்கள், உங்களுடைய செயல்களில் கவனமாக இருங்கள். இடம் தெரியாத இடங்களுக்கு சென்று பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். அதற்கு உகந்த நாள் அல்ல. யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள். பணத்தினுடைய நிலையை முழுமையாக அறிந்து கொண்டு செய்ய வேண்டும். மற்றவர்களுடைய வார்த்தைகளை அப்படியே நம்பி மேம்போக்காக ஈடுபட்டால் நட்டம் வரலாம். கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். யாரிடத்தில் எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதல் என்பது காணப்படாது. உறவுகளுக்கு மத்தியில் உங்களுடைய பேச்சுக்கள் சீராகும். உறவுகளிடத்தில் அவர்களை காட்டிலும் உங்களுடைய அந்தஸ்து உயரும். ஒரு படி உயர்வினை பெறுவீர்கள். புதிய வீடு மனை வாங்குவது, இது சார்ந்த விஷயங்கள், சீக்கிரமாக வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசை உள்ளத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற்போல் கைக்கு பணம் வரும். அந்த பணத்தை கொண்டு வியாபாரத்தில் கவனம் செலுத்த முற்படுவீர்கள். இருந்தால் எதை செய்தாலும், முதலீடு செய்தாலும் அல்லது வங்கியில்
பணத்தை போட்டாலும் சேமிக்க செய்தாலும் சரி, பிறருடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. தம்பதியர்களிடையே புரிதலும் நல்லதொரு அந்யுன்யம் இருக்கும். நிகழ்கால நிலைகளை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக அந்யுன்யமாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். வீட்டில் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அதிகமான நன்மைகளை பெறப்போகிறீர்கள். முயற்சி நிச்சயம் கைகூடும். தெளிவான நல்ல சிந்தனைகள் உண்டாகும். குழந்தைகளுடைய செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அவர்களை மகிழ்வதில் உங்களுக்கு அலாதி பிரியம். நல்ல குணம் கொண்டவர்கள் நீங்கள். உங்களை பற்றி தெரியாதவர்கள் கூட, புரியாதவர்கள் கூட புரிந்து கொள்வதற்கான வழி கிடைக்கும். பஞ்சபூத வழிபாடு: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். தினம்தோறும் இயற்கை அன்னையையும் விவசாயத்தையும் வேளாண்மையையும் வணங்குங்கள். விவசாயிகளுக்கு நன்றி தெரிவித்து நீங்கள் சமைப்பது, உங்களுடைய உணவினை எடுத்துக்கொள்வது அவசியம். அப்படி செய்யும் பொழுது பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் உங்களுக்கு நேரடியாக சித்திக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவான் ஓரை, பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை, செவ்வாய் புதன் குரு உடைய ஓரைகள் அதிக உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமானதாக இருக்கும். எதிர்காலம் சிறப்புக்குரியதாக அமையும். வேலையாட்களால் ஒத்துழைப்பு உண்டாகும். தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள். லாபங்கள் கிடைக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. அறிமுகம் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிந்தனைகள் மேம்படும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். வீடு மற்றும் மனை சம்பந்தமான நிலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களை பற்றிய செல்வாக்கும் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஜெய கருடா சுபர்ணா. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாத்தியும் எல்லாம் இல்லை இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 27ஆம் நாள் சனி மகா பிரதோஷம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை முழுமையாக கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசியிலேயே குரு பகவான் வக்ரநிலை, அவரோடு இளைய சகோதர பாவகத்தின் அதிபதியான சந்திர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம், 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், அதே போல லாபத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். அதே போல கடகத்தின் அதிபதியான சந்திர பகவான் ராசியில். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். வெளியிடங்களுக்கு பயணிப்பவர்கள் கையில் உணவுகளை கொண்டு செல்வது அவசியம். அல்லது ஹோட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது நல்ல தரமான ஆரோக்கியம் நிறைந்த உணவகமாக பார்த்து செல்லுங்கள். மனதில் தோன்றியதை அப்படியே செய்யாதீர்கள், சில பிரச்சனைகள் வரலாம். உத்தியோகம் வேலை பார்ப்பவர்கள் அலுவலக காரியங்களில் திடீர் மாற்றங்கள் வரலாம். வெளியூருக்கு செல்பவர்கள் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் பஞ்சபூதங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். வியாபாரத்தில் தொடர்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எண்ணங்கள் அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் பணிவாக பேச வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் கூடாது. எதை செய்தாலும் ரகசியமாக செய்யுங்கள். ஒரு சில காரியங்கள் முடியும் வரையில் வெளிப்படுத்தாதீர்கள். அவை நேர்மையாக நியாயமாக இருக்க வேண்டும்.
வாகனம் சம்பந்தமான செயல்களில் ஆர்வங்கள் இருக்கும். தொழில் துறையில் வெற்றியும் பெறுவீர்கள். உடனோடு வேலை செய்யக்கூடிய மற்ற சக நபர்களினால் நல்ல ஆதரவு கிடைக்கும். வேலைகளை புரிந்து கொண்டு செய்வது அவ்விசேஷம். தம்பதியர்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். குடும்பத்தில் வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் கூடாது. அமைதியாக இருந்து விடுங்கள். எவ்வளவு பேர் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, இதுவும் கடந்து போகும் என நிதானத்தோடு பொறுமையாக இருந்து பாருங்கள். அந்த பிரச்சனைகள் வலுவிழந்து போகும், காணாமல் போய்விடும். ஆக எந்த ஒரு கஷ்டத்தையும் பெரிதாக எண்ணி கவலைப்படாமல் இருப்பது நல்லது. பெருமாள் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். அப்படி செய்யும் பட்சத்தில் சுக்கிர பகவானுக்குண்டான அதி தேவதையான ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் சித்திக்கும். வேலைக்காக வெளியூர் செல்பவர்களுக்கு புதிய விஷயங்கள் புரிய வரும். வாகனம் சம்பந்தமான செயல்களில் ஆர்வங்கள் இருக்கும். வெற்றியை நோக்கி பயணிக்கப் போகிறீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறந்தது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருப்பது நல்லது. எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். அதிபதி 8ஆம் வீட்டில் இருப்பதால் தீராத வழக்குகள், தீராத பிரச்சனைகள், தீராத சங்கடங்கள் மனதில் ஏற்பட்டு நீங்கும். எதை செய்தாலும் பிறரோடு கலந்து செய்வது நல்லது. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்லுங்கள். வீண் பேச்சுக்கள் கூடாது. உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் இருங்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகும். வெற்றியை நோக்கி பயணிப்பீர்கள். வாகனத்தில் நல்ல சூழ்நிலைகள் அமையும். வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். நன்மைகள் பெறவும் பெறப்போகிறீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஜெய கருடா சுபர்ணா. மிதுன ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 27ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீடான குடும்ப பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான், தசமஸ்தானத்தில் ராகு பகவான், விரயத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாளுக்கான அமைப்புகள் இவை. இதை வைத்து உங்களுக்கான பலன்களை நீங்கள் இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை அறியலாம். பொதுவாக மிதுனராசி அன்பர்கள் புத்திசாலிகள், நல்ல குணம் படைத்தவர்கள், தெள்ளிய நுணுக்கமாக செயல்படுவீர்கள். இருந்தாலும் உங்களுடைய ஜன்ம ராசிக்கான குணங்கள் இவை. இன்றைய நாள் கோச்சாரம், நகர்வுகள், கிரகத்தினுடைய போக்கு, பார்வைகள் பொறுத்து எப்படிப்பட்ட பலன்கள் அமைகிறது என்பதை பார்க்கலாம். பிறருடைய குறைகளை மாறுபட்ட ஒரு விஷயங்களில் சுட்டிக்காட்டுவது நல்லது. யாரிடத்திலும் நேரடியாக குறைகளை பேசாதீர்கள். மாற்றொரு வழிமுறைகளை கையாண்டு அவர்களை திருத்த முற்படுங்கள். முகத்திற்கு நேருக்கு நேராக பேசி நீங்கள் வம்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். வேலை வாய்ப்புகள் தொடர்பான விஷயங்களில் மிக நுணுக்கமாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் எல்லா விதமான விஷயங்களிலும் அப்டேட்டாக இருப்பது நல்லது. எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் சரி, அதில் நடக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் சவால்களை சந்திக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். நல்ல விதமாக தேர்வுகள் எழுத வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். அதற்கான முயற்சிகளை சற்று உயர்த்தி காட்ட வேண்டும்.
தேவையற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். தம்பதியர்களுக்கிடையே சின்ன சின்ன வகையில் சில மாறுபட்ட கருத்துக்கள், கணவன் சொல்வதை மனைவியும் மனைவி சொல்வதை கணவனும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சின்ன மனநிலை தடுமாற்றம், ஏதோ ஒரு விதமான தவிப்புகளுக்கு உள்ளாவீர்கள். மன கஷ்டங்கள் அகல மௌனமாக இருப்பது, அதிகமாக தண்ணீர் குடிப்பது நல்லது. இப்படி செய்யும் பொழுது சந்திர பகவானுடைய வேலைப்பாடுகள் நல்ல விதமாகவே நடக்கும். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி, லாபத்தினுடைய அதிபதி நீச்சஸ்தானமான கடகத்தில் இருக்கிறார். வீடு மனை நிலம் சம்பந்தமான விஷயங்களில் சில அலைச்சல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கையில் பணம் இருந்தாலும் வீடு கட்ட முடியாத ஒரு நிலை, டிராயிங் போடுவது, உங்களுக்கு பிளான் போன்ற முக்கியமான விஷயங்களில் குளறுபடிகள் இருக்கும். நினைத்துவது ஒன்று நடப்பது ஒன்று என்பது போல கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே மிதுனராசி என்பர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதிலும் மூத்த சகோதர சகோதரிகள் என்றால் அவர்களிடத்தில் பணிவாக கனிவாக பேசுவது நல்லது. அவர்கள் குற்றங்கள் செய்திருந்தாலும் அதனை பெரிதுபடுத்தாதீர்கள். எல்லாம் நன்மைக்கே என்பதை மனதில் கொண்டு அவர்களிடத்தில் இருந்து விலகி இருப்பதே நல்லது. வீண் பேச்சுக்கள் வாக்குவாதங்கள் கூடாது. எதையும் ஆதாயம் நோக்கி செயல்படாதீர்கள். புதிய கண்ணோட்டங்கள் உலக வாழ்க்கை பற்றி எண்ணங்கள் மிகுதியாகும். இதுநாள் வரையில் இருந்த சின்ன சின்ன தடை தாமதங்கள் நீங்க நவகிரக வழிபாடு விசேஷம். அதிலும் சனி மகா பிரதோஷம். சிவபெருமானையும் பார்வதி பரமேஸ்வரனை வழிபட்டால் நிச்சயம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் ஆக சிவபெருமானையும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியையும் இந்த சனிக்கிழமை தினத்தில் வழிபட்டால், அதிலும் மார்கழி மாதத்தில் முக்கியமாக கூடாரவள்ளி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய திருமணம் வைபவம் நடைபெறக்கூடிய நாள். சகல பெருமாள் கோவில்களில் விஷ்ணு ஆலயங்களில் கூடாரவள்ளி கொண்டாடப்படுவது விசேஷம். வீட்டில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து அதை வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் தட்சிணை கொடுத்து சுமங்கலி மங்கள பொருட்கள் கொடுத்து அவர்களிடத்தில் ஆசி பெற்றுக்கொண்டால் நித்திய சுமங்கலி பாக்கியத்தை பெறுவீர்கள். 27வது நாள்தான் கூடாரவள்ளி. ஆக இந்த மார்கழி மாதத்தில் சனிக்கிழமை தினத்தில் பிரதோஷ தினமும் அமைகிறது. கூடாரவள்ளியும் வருவது மிக விசேஷமான ஒன்று. இதை தவறாமல் கடைபிடித்து செய்யுங்கள். நிச்சயம் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 64 பேர்களையும் சர்வ லட்சணத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் சீக்கிரமாகவே நடக்கும். முயற்சித்து பாருங்கள். சுப நிகழ்ச்சிகள், திருமணம் மற்றும் அதை சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுவதாகட்டும், குரு பகவானுடைய ஓரையோ அல்லது சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது அதனை செய்வது நல்ல விதமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். உடன் பிறந்தவர்களிடத்தில், மூத்தவர்களிடத்தில், சகோதர சகோதரிகளிடத்தில் அனுசரித்து போக வேண்டும். வேலை செய்யக்கூடிய இடத்தில், தலைமை அதிகாரிகளிடத்தில், அதிகார வர்க்கத்தினரிடத்தில் விட்டு கொடுத்து போவதே நல்லது. வீண் பேச்சுக்கள் வாக்குவாதங்கள் கூடாது. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு விசேஷமானது. நல் வரவுகள் கிடைக்கும். ஆடம்பரமான விஷயங்களை குறைத்து கொள்ளுங்கள். வீண் செலவுகள் செய்யாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தினுடைய செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புதுமையான நாளாகவே அமையும். தடைகள் மறையும். உலக வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். சொத்துக்களில் இருக்கக்கூடிய விஷயங்களில் அலைச்சல்கள் உண்டாகும். கவனம் தேவை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஜெய கருடா சுபர்ணா. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ
காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 27ஆம் நாள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான், ருணரோக சத்ருபாவகத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான், பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், லாபத்தில் குரு பகவான் வக்ர நிலை. உங்களுடைய ராசிக்கான அதிபதி சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் வந்து சேரப்போகிறது, எதிர்பார்த்த வேலைகள் கைகூடுமா என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எண்ணிய வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் நல்ல நாள். மனதில் நிம்மதி இருக்கும். உடன் பிறந்தவர்களால் சந்தோஷம் உண்டாக்கும். வியாபாரத்தை பல் நிலைகளில் பெருக்குவதற்கான சூழ்நிலைகள் அமையும். அடுத்தடுத்த விஷயங்களை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். உங்களுடைய கட்டமைப்பு திருப்திகரமாக இருக்கும். வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துவதில் உங்களுடைய வேலையில் கவனம் இருக்கும். வருமானத்தை பெருக்க வேண்டும், குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் உழைப்பை அதிகப்படுத்துவதோடு சூக்ஷமமாக சிந்திப்பீர்கள். நுணுக்கங்களை அறிந்து செய்வதால் வியாபாரம் பன்மடங்கு பெருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் பிறக்கும். கூட்டாளிகளுடைய வசம் உங்களுக்கு நட்பாக இருக்கிறார்களா பகையாக இருக்கிறார்களா என்பதை பார்த்து செய்வது நல்லது. அலுவலக வேலைகளில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை அதிகரிக்கும். தலைமை அதிகாரிகளிடத்தில் பாராட்டுகள் வந்து சேரும். உங்களை பற்றி புரிந்தவர்கள் உங்களிடத்தில் மட்டுமே இருப்பார்கள். எதிராக இருப்பவர்கள் விலகி ஓடி விடுவார்கள். கடன் சார்ந்த நெருக்கடிகள் தீரும். உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் அகலம். இந்த நாள் தெய்வீக குணத்தோடு தெய்வ கடாட்சம் நீங்கள் பெறுவீர்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் பேர் புகழ் அதிகரிக்கும். கையில் பணப்புழக்கம் இருக்கும். வீட்டினுடைய தேவைகளுக்காக புதிய பொருட்களை வாங்குவீர்கள். மின்னணு சாதனங்கள், மின் பொருட்கள், உங்கள் துணைவருக்கு பிடித்தமான விஷயங்களை செய்து காட்டுவீர்கள். சுதந்திர போக்கு என்பது இருக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆசைகள் நிறைவேறும். பிடித்ததை வாங்குவீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். நண்பர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல அனுபவங்கள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மனதில் நிம்மதி இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத கரி வரதராஜ சுவாமி திவ்ய திருவடிகளே சரணம் என்று வழிபடுங்கள். ஸ்ரீ கருட பகவானை வழிபடுங்கள். ஜெய கருடா சுபர்ணா என்று 108 முறை பாராயணம் செய்வதால் ஆபத்துகள் விபத்துகள் நீங்கும். நல்ல ஒரு நிலையில் வருவதற்கான சூழல் ஏற்படும். தெய்வ கடாட்சம் கிடைக்கும். திறமைகள் வெளிப்படும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் மேன்மையும் நல்ல வளர்ச்சியும். சுபயோக திருநாள் இன்று. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஜெய கருடா சுபர்ணா. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 27ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் கேத்து பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், 11வது வீட்டின் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார். அதே போல 10ஆம் வீட்டில் தொழில் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலை. அவரோடு விரயத்தின் அதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரம். சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை அறியலாம். வீடு மாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள், சிந்தனைகள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். குழப்பமாக இருந்த விஷயங்கள் நீங்கும். மனதில் தெளிவு பிறக்கும்.
செய்யக்கூடிய தொழிலை தெய்வீகமாக நம்பி செய்வதே நல்லது. செய்யும் தொழிலே தெய்வம் என்பதை உணர்ந்து கொண்டு செய்தல் வேண்டும். எதிலும் நம்பிக்கை நாணயத்தோடு இருந்தால் நிச்சயம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள். அறம் சார்ந்த வழியில் இருக்க வேண்டும், நன்னெறியில் நடக்க வேண்டும். உண்மை, உழைப்பு, உயர்வு இதுவே உங்களுடைய தாரக மந்திரமாக வைத்துக் கொண்டால் நவ கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தாக்கங்கள் அகலும். கூடுமான வரையில் அதிகப்படியாக உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானால் எந்த தீங்கும் நேரிடாது என்பது உண்மை. ஆக கூடுமான வரையில் நீங்கள் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, மனப்பயிற்சி சொல்லற சும்மாயிரு என்றார் அருணகிரிநாதர் சுவாமிகள். ஆக பேசுவதையும் குறைத்துக் கொள்ள வேண்டும். மௌனமாக இருந்து கொண்டு மனதையும் அடக்கிவிட்டால் போதும். நீங்கள் எண்ணிய காரியங்கள் இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும். இயற்கை அன்னையினுடைய அருள் கிடைக்கும். பஞ்சபூத சக்திகளுடைய ஆதரவு பெருக்கும். வாழ்க்கை துணைவரோடு மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாக்கும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்களில் நல்லதொரு நிலை இருக்கும். புரிதல் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். தம்பதியர்களுக்கிடையே எதிர்பார்த்த நல் வரவு, நல்லதொரு பண வரவு உண்டாக்கும். தன பாக்கியத்தை பெறுவீர்கள். நிதானமாக சிந்திக்க வேண்டிய நாளும் கூட. பொறுமை, நம்பிக்கை என்பது இந்த நாள் அவசியம். வாழ்க்கை நிலையை உயர்த்தி கொள்வதற்கு வியாபாரத்தை மிகச் சீரான ஒரு நேர்கோட்டில் கொண்டு செல்வீர்கள். வாணிபம் சம்பந்தமாக, ட்ரேடிங் சம்பந்தமான விஷயங்கள், வர்த்தகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களும் சரி, சொந்தமாக சுயதொழில் செய்பவர்களுக்கு, சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்களுடைய எண்ணத்தின்படி லாபத்தை அதிகமாக ஈர்ப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகர் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். கற்பக விநாயக பெருமானை வழிபடுவது, பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு சென்று வருவது விசேஷமான ஒன்று. நெல் ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் வழியில் நற்செய்திகள் கிடைக்கும். தலைமை மூத்த அதிகாரிகளோடு இருந்த இணக்கங்கள் இன்னும் அதிகமாகலாம். அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களை அடுத்த நிலைக்கு நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. மனக்குழப்பங்கள் அகலம். எடுத்த காரியங்கள் கைகூடி வரும். மனதில் தைரியம் இருக்கும். நம்பிக்கையாக இருப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சிவபெருமான். சூரிய பகவானை வணங்குங்கள், நல்ல அனுபவங்கள் வெளிப்படும். அதிகாலை பொழுதை எழுந்து உங்களுடைய வேலையை கவனித்தால் பல சிறப்புகளை பெறுவீர்கள். சூரிய பகவானுடைய அதீத சக்தி நீங்கள் பெற்றால் நிச்சயம் ஆத்ம பலம் பெருக்கும், மனோபலம் அதிகரிக்கும், முன்னோர்களுடைய நல் ஆசி உண்டாகும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். இந்த நாள் உங்களுடைய அனுபவங்களை வெளிப்படுத்துவீர்கள். நிதானமாக சிந்தித்து செயல்படுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 27ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையப் போகிறது என்பதை விரிவாக விளக்கமாக அறியலாம். சொல்லக்கூடிய பலன்களை வைத்து நீங்களும் எதை அனுசரித்து செல்லலாம், எப்படி திட்டமிடலாம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக அமையும். கன்னிராசி அன்பர்களே, ராசியிலேயே கேத்து பகவானும், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், ருணரோக சத்ருபாவகத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். லாபத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. உங்களுடைய 8ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு லாபத்தில். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய செயல்களினுடைய நிலையை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பணத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான விஷயங்களில் அதிக சிந்தனை இருக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தேடி தேடி பெற முற்படுவீர்கள். வெளியிடங்களில் அலைச்சல்கள் என்பது இருக்காது. நினைத்ததை நினைத்தபடியாக நடத்துவீர்கள்.
மற்றவர்களுக்கு மத்தியில் உங்களுடைய புகழை நிலைநிறுத்த அதிக போராட்டமாக கூட இருக்கும். இருந்தாலும் நிச்சயம் ஜெயம் உங்கள் பக்கமே, வெற்றி பெறுவீர்கள். புதியதொரு தொழில் சார்ந்த எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். வெளிநாடு வெளி யோகம், அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை ஈர்த்து உங்களுடைய சொந்த தொழிலில் ஈடுபடுத்துவீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சக்தி பலம் பெருகும். பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பெற்றோர்களுடைய நல் ஆசி உங்களுக்கு சித்திக்கும். அதிகமான நன்மைகள் விளையும் நாள். எதிர்பாராத வகையில் சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். தவறிப்போன சில பொருட்கள் பற்றிய விவரங்கள் அறியக்கூடும். தம்பதியர்கள் மன நிறைவாக பேசி மகிழ்வீர்கள். வீட்டில் ஒற்றுமையும் சந்தோஷம் நிலை பெறுவதால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் உங்களுக்கு சித்திக்கும். தந்தையோடு சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையலாம். செலவுகள் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் அதிகரிக்கும். திறமைகள் உண்டாகும். க்ஷேமங்கள் லாபங்கள் உண்டாகும். நன்மைகள் வழிபடும் நாள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை. காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். சிந்தனைகள் மேம்படும். செய்யக்கூடிய வேலையில் புரிதல் இருக்கும். லாபங்களை பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாதங்கள் மறையும். வீண் விவாத போக்கு தீரும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம். தந்தையோடு சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பிறக்கும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 27ஆம் நாள். ராசிக்குண்டான அமைப்பு எப்படி இருக்கிறது? கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை வைத்து பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சனி மகா பிரதோஷ நாள். கூடாரவள்ளி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய அனுகிரகம் நிறைந்த நாள். 30 பாசுரங்களையும் தப்பாமல் சேவிப்பவர்களுக்கு ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகமும் ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அருளும் கிடைக்கும். ராசிக்கு 3ஆம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் ராகு பகவான். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானோடு சந்திர பகவானும் இணைந்திருக்கிறார். 10ஆம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. விரயத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். இந்த கிரக அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களை எதையும் நேர்மையாக செய்து முடிப்பீர்கள். தன பாக்கியம் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகள் பிறக்கும். படிக்கக்கூடியவர்களுக்கு படிப்பின் மீதான ஆர்வம் என்பது இருக்காது. தொடங்கக்கூடிய வேலைகள் சற்று இழுபறியாகவே நடக்கும். அதிகமான முயற்சிகள் தேவை. தியானம் செய்வது, யோகாசன பயிற்சிகள் செய்வது, மறதி தொடர்பான பிரச்சனைகள் கூட அவ்வப்போது ஒரு சிலருக்கு ஏற்பட்ட நீங்கும். உங்களிடத்தில் பேசக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த தன்மையானவர்கள் என்பதை புரிந்து கொண்டு பேச வேண்டும்.
மனதில் பட்டதை அப்படியே கொட்டி விடாதீர்கள். உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாகவே உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அதிலும் சில நேரம் வரும், சில நேரம் வராமல் கூட போகலாம். ஆக யாரிடத்தில் எதை பேசுகிறோம், எந்த கருத்துக்களை வெளிப்படுத்துகிறோம் என்பதை மட்டும் கவனமாக இருங்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சில கெடுபடியான விஷயங்களினால் உங்களுக்கு மன அழுத்தங்கள் வரலாம். தேவையற்றவர்கள் கூட உங்களிடம் தேவையற்ற விஷயங்களை பேசிவிட்டு போகலாம். அல்லது உங்களை பற்றி குறை வரலாம், குற்றங்களாக பேசலாம். செய்யாத தவறுக்கு கூட சில பனிஷ்மெண்ட் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். வண்டி வாகன பயணங்களில் அபராதங்களை தவிர்க்க வாகனத்திற்குண்டான அடையாள அட்டைகளை வைத்திருப்பது நல்லது. சாலை விதிமுறைகளை கடைபிடியுங்கள். வண்டி வாகன பழுதுகள் ஆகாமல் பார்த்து கொள்ளுங்கள். வீட்டில் சில பழுது நீக்கக்கூடிய வேலைகள் நடக்கும். மராமத்து பணிகள் காரணமாக சின்ன சின்ன விஷயங்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள். வரக்கூடிய வாடிக்கையாளர்களிடத்தில் வியாபாரத்தில் கனிவாக இருக்க வேண்டிய நாள். யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள். தம்பதியர்கள் இருவருமே மன ஒற்றுமையாக இருக்க முயற்சி செய்யுங்கள். அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு நல்லது. இந்த நாள் சனி மகா பிரதோஷம் என்பதால் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்குவதோடு அர்த்தநாரீஸ்வரரை வணங்கினால் நிச்சயம் குடும்ப ஒற்றுமை மேம்படும். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு சகல நிம்மதியை கொடுக்கும். கர்மவினை, பாவவினை, ஊழ்வினை, பழவினை, முன்ஜென்ம வினைகள் அனைத்தையும் அற்றுப்போகும். உங்களிடம் தீமைகள் நெருங்காதபடி பாதுகாக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமிகளுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். பிறரிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில், பணிகளில் வேலையாட்களை அரவணைத்து செல்லுங்கள். தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். உழைப்புக்குண்டான ஊதியத்தை மிகச் சரியாக நேர்மையாக கொடுத்து விடுங்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் சகல கர்ம வினைகள் குறையும். நன்மைகள் வந்து சேரும். பிரச்சனைகள் நீங்கும். உடல் உபாதைகள் அகலும். உங்கள் மீது இருக்கக்கூடிய சிறு சிறு வதந்திகள் நீங்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபட்டால் நிச்சயம் உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர வழி கிடைக்கும். பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும். அனுகூலமான பலன்கள் பெற பிரார்த்தனை செய்யுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 27ஆம் நாள் சனி மகா பிரதோஷம் மற்றும் கூடாரவள்ளி. இந்த சனி மகா பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரையும் அந்த பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்வது நல்லது. காளைகளுக்கு காய்கறிகள், பழங்கள், பக்ஷணங்கள், கீரை வகைகளை வாங்கி கொடுப்பது விசேஷம். பிரதோஷ நாளில் சிவபெருமான் பார்வதி தேவி பிரதட்சணம் வருவது ரிஷப வாகனத்தில். ஆக இந்த பிரதோஷ நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடானது சீக்கிரமாக இறைவனிடத்தில் கொண்டு சேர்க்கும். உங்களுடைய ஆசைகள் கைகொடும், விருப்பங்கள் நிறைவேறும். வாழ்வில் இருக்கக்கூடிய பல துன்பங்கள் நீங்கும். உடல் உபாதைகள் அகலும். இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், ராசிக்கு 2ஆம் வீடான
குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான். பூர்வ புண்ணிய பவகத்தில் ராகு பகவான் களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரநிலை, அவரோடு சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்கரநிலை, லாபத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது கடினமான விஷயங்களையும் மிக சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். வீட்டில் பிள்ளைகளுடைய செயல்கள் பெருமைக்குரியதாக அமையும். எதை தொட்டாலும் பொன்னாகும். விறுவிறுப்பாக இருப்பீர்கள். சுறுசுறுப்பாக காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். உழைப்பை மட்டும் நம்பியே உங்களுடைய செயல்கள் இந்த தினம் இருக்கும். பெரியவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். மாற்றொரு வழிமுறைகளை ஆராய்ந்து பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் கிடைக்கும். வியாபாரத்தினுடைய போக்கு திருப்தியை தரும். கொள்முதல் செய்வீர்கள். சிக்கனமாக இருந்து வியாபாரத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு வருவீர்கள். ஒவ்வொரு நிலையிலும் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதன் மூலம் லாபங்கள் உண்டு. மென்மேலும் உங்களுக்கான சொந்தமாக வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. ஒத்துழைப்புகள் ஏற்படும். போட்டிகளில் பங்கு பெற்று பாராட்டுதல்களை பெறுவீர்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் பெரும்பாலும் பரிசுகளை பெறுவீர்கள். தேர்வுகள் எழுதக்கூடியவர்கள் அதற்கான தயார் நிலையில் இருக்கக்கூடும். எப்பேற்பட்ட சவால்களை சந்திக்கக்கூடிய திறன், ஆற்றல் உங்களிடம் வெளிப்படும். இழுபறியான சூழ்நிலைகளை கூட மிக அழகாக கையாளுவீர்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அதிகரிக்கும். முடிந்த வரையில் உங்களுக்கு அனுசரணையான போக்கோடு இருப்பார்கள். மனதில் மகிழ்ச்சி இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல், அன்பை வெளிப்படுத்துவீர்கள். ஒருவருக்கொருவர் பாச உணர்வுகள் வெளிப்படும். மனதில் மலரும் நினைவுகள் வந்து போகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல அதீத வளர்ச்சி உண்டு. தொழில் அபிவிருத்தி ஏற்படும். முன்னேற்றங்கள் இருக்கும். வியாபாரத்தினுடைய போக்கு திருப்தியை தரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பான நாள். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பிறக்கும். குடும்ப நபர்களால் ஆதரவு ஏற்படும். விவசாயம் சார்ந்த வேலைகள் கைகூடி வரும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடு பிரதோஷ நேரத்தில் செய்வதுதான் விசேஷம். அபிஷேக ஆராதனைகளை செய்யலாம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்திரம் மிருதியோர் மிருதியும் நமாமியகம் என்று வழிபட்டால் நிச்சயம் வெற்றி கொடி கட்டுவீர்கள். இழுபறிகள் நீங்கும். உடல் நலம் ஆரோக்கியம் உண்டாகும். நினைத்ததை செய்து காட்டுவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானையை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 27ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி எப்படி இருக்கும் பார்க்கலாம். முக்கியமான விஷயங்கள் பேசுவதற்கு சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எண்ணி பேச வேண்டும். உங்களுடைய வார்த்தைகளில் தெளிவாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அலுவலக வேலைகள், தலைமை அதிகாரிகளிடத்தில் பேசுவது, உயர் அதிகாரிகளுடைய மீட்டிங் சார்ந்த விஷயங்கள்,
தலைமை அதிகாரிகளிடத்தில் பக்குவமாக உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். சந்திக்கக்கூடிய சூழலில் உங்களுடைய திறமைகளை அதிகமாக வெளிப்படுத்துவீர்கள். சில நேரம் பாராட்டுகளும் கிடைக்கும். தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாக அமையாது. எதையும் சிந்தித்துதான் செய்ய வேண்டும். காப்பீடு சம்பந்தமான விஷயங்களில் கவனித்து இருங்கள். சுபகாரிய தொடர்பான வீட்டில் திருமணம் மற்றும் அதை சார்ந்த சுப விஷயங்கள், சுப பேச்சுக்கள், சுப காரியங்கள் கைகொடுவதற்கான அற்புதமான நாள். வேலையில் ஒவ்வொரு நிலையிலும் திறமையை வெளிப்படுத்த முற்படுவீர்கள். மாணவ மாணவிகள் போட்டிகளை சமாளிப்பீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முழுமையான நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள். லாபம் என்ன நஷ்டம் என்ன அறிந்து வியாபாரம் செய்யும் பொழுது அதற்குண்டான பலன் நிச்சயம் உண்டு. வாடிக்கையாளர்களை கவரும் விதமாக சில அறிவிப்புகளை வெளியிடுவீர்கள். தொழிலில் அதிக கவனம் இருக்கும். வருமானத்தை பெருக்குவதில் மிகுந்த ஸ்ரத்தையோடு இருப்பீர்கள். பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இருந்தாலும் ஆதாயங்கள் நிச்சயம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். எதையும் சிந்தித்து செய்ய வேண்டும். கவனமாக இருப்பது நல்லது. முக்கியமான விஷயங்களை முன்னெடுத்து செல்வதற்கு முன்னர் பிறரோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. ஆதரவான நாளாகும். சுபகாரிய எண்ணங்கள் கைகொடும். திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். நல் வாய்ப்புகள் கிட்டும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபடுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூழ்நிலைகளை தகுந்தாற்போல் அனுசரித்து செல்ல வேண்டும். உங்கள் ராசியில் தான் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆதாயங்கள் இருக்கும். உத்தியோக வேலைகளில் அனுசரித்து செல்லுங்கள். விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை, கெட்டு போவோர் விட்டு கொடுப்பதில்லை என்பார்கள். ஆகவே மற்றவர்கள் விட்டு கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் விட்டுவிட்டு உங்களுடைய வேலைகளை பார்ப்பது இந்த நாள் நல்லது. வாழ்த்துக்கள், க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்திருக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 27ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீடு குடும்ப பாவகம். தனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை. அவரோடு சந்திர பகவான் சஞ்சாரம். 7ஆம் வீடு செவ்வாய் பகவான் வக்ரநிலை. பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான். விரயத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமையப் போகிறது என்பதை நீங்களே பார்க்கலாம். தலைமைத்துவத்தோடு இருக்கக்கூடியவர்கள் சற்று அடக்கத்தோடு இருக்க வேண்டும். ஆர்ப்பாட்டங்களோ அலப்பறைகளோ கூடாது. மகர ராசி என்பவர்களை எப்பொழுதும் நீங்கள் பொறுமைசாலிகளே. மற்றவர்கள் உங்களை வன்புக்கு இழுத்தாலும் கூட அடுத்தவர்களிடத்தில் பேச்சு கொடுக்காமல் இருப்பதே நல்லது. மாணவ மாணவிகள் உங்களுடைய எண்ணங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிகமான ஒரு எண்ணத்திலேயே இருப்பீர்கள். வரக்கூடிய கல்வி ஆண்டில்
நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறையை மிக கவனமாக தேர்ந்தெடுக்க முயற்சி செய்வீர்கள். உறவினர்களுடைய வழியில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். கோவிலுக்கு செல்வது மனதில் திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். தான தர்மங்கள் இந்த நாள் சனி மகா பிரதோஷம் மற்றும் கூடாரவல்லி. இந்த சனி மகா பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் நந்தியம் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது விசேஷம். சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு அதே பிரதோஷ காலமான 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக அபிஷேக ஆராதனைகள் பெருமளவு செய்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டால், அதிலும் பானகம் வைத்து நைவேத்தியம் செய்பவர்களுக்கு கர்ம வினைகள் குறையும், பாவங்கள் அகலும், பாவ உடல் பரிசுத்தமாகும், எல்லா பிணிகளும் உங்களை விட்டு நீங்கும். பூர்வீக சொத்துக்களால் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வேலை வியாபாரங்களில் அதை சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய பட்சத்தில் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வது போல வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோக வேலைகளில் பொறுமையாகத்தான் நீங்கள் நகர்த்த வேண்டும். மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்கிற அச்சம் வேண்டாம். நீங்கள் எதை செய்கிறீர்கள் என்பதை உண்மையோடு, சத்தியத்தோடு, தர்மத்தோடு செய்தால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் இருக்காது. நன்மைகள் பேசக்கூடியவர்களுக்கும் நல்லதை செய்யக்கூடியவர்களுக்கும் உழைப்பவர்களுக்குத்தான் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பேரருள் கிடைக்கும். புதுவிதமான சிந்தனைகள், தன்னம்பிக்கை ஏற்படும். இந்த சனி மகா பிரதோஷ நாளில் விரதங்களை அனுஷ்டிப்பவர்களுக்கு நவகிரக தோஷங்கள் நீங்கும், பூர்வ புண்ணியங்கள் வந்து சேரும், சகல பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம். நன்மைகள் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் புதன் பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். எல்லோரிடத்திலும் அனுசரித்து போக வேண்டும். காரியம் கைகூடும் வரையில் ரகசியங்களை பகிராதீர்கள். குடும்ப விஷயங்களை பற்றி வெளியிடாமல் இருப்பது நல்லது. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள், நல்லது நடக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி சில நன்மைகள் வந்து சேரும். தொழில் சார்ந்த விஷயங்களில் விவேகம் வேண்டும், பொறுமையாக இருங்கள். அவட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வடவணி ஆண்டவனே வல்வினையை போக்கிடுவீர், ஏழுமலை ஆண்டவனை எத்திக்கும் காத்திடுவீர், ஏழ்மை அகற்றிய கந்தாய் யமபயம் போக்கிடுவீர், அசையாத நெஞ்சத்துள் அறிவாக நின்று அருள்வாய் முருகா என்று முருகப்பெருமானை வழிபடுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். தன்னம்பிக்கை மேம்படும், ஆதாயம் உருவாகும், நன்மை நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஜெய கருடா சுபர்ணா. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 27ஆம் நாள். உங்களுடைய ராசிநாதன் தான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கலாம். இந்த நாள் சனி மகா பிரதோஷம் மற்றும் கூடாரவல்லி. கூடாரவல்லி என்பது ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீமன் நாராயணரோடு ஐக்கியமாகக்கூடிய அற்புதமான நாள். திருமணம் நினைத்தபடியாக 30 நாளும் பாசுரங்கள் பாராயணம் செய்து சேவித்து இறைவனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்ற நாள். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சகல தோஷங்கள் நீங்க இந்த பிரதோஷ நாளில் இறை வழிபாடு செய்வதால் நவகிரக தோஷங்கள் தீரும்,
பூர்வ ஜன்ம பாவங்கள் அகலம், தெய்வ அனுக்கிரகம் உண்டாகும். ஆகவே கும்பராசி அன்பர்கள் இந்த நாளில் மறவாமல் வழிபாடு செய்வது விசேஷம். ஸ்ரீ கால பைரவரையும் வழிபடலாம். சிவபெருமானுடைய மறு அவதாரமே மறு ரூபமாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ கால பைரவர். ஸ்ரீ கால பைரவருக்கு இரவு 7 மணிக்கு மேல் அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம். எல் சாதம் விநியோகிப்பது நல்லது. ஸ்ரீ கால பைரவருடைய அருள் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாளும் கூட. ராசியிலேயே சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவானும், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரநிலை, அவரோடு சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் வீடு ருணரோக சத்ருபாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்கரநிலை, கேத்து பகவான் அஷ்டமஸ்தானத்தில், லாபத்தில் சூரிய பகவான் புதன் பகவான். இந்த நாள் எப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். 4ஆம் வீடான ரிஷப ராசியில் 6ஆம் வீட்டு அதிபதி சஞ்சாரம் செய்வதால் தாயாருடைய உடல்நிலையை கவனிக்க வேண்டும். அவர்களிடத்தில் பகையோ வீண் பேச்சுக்களோ விவாதங்களோ இருக்கக்கூடாது. தலைமை அதிகாரிகள் குருமார்களிடம் பேசும் பொழுது மிக பக்குவமாக பேச வேண்டும். கவனத்தில் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தாலும் கூட அதிகமாக பேசாமல் இருப்பது நல்லது. பேசினால் தேவையில்லாமல் கலவரங்கள் நடக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் இருங்கள். புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள் ஈடேறும். வங்கி கணக்கு சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். கால்நடை வேலைகளில் ஆதாயம் மேம்படும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் இருக்கும். அரசு சம்பந்தமான புரிதல்கள் மேம்படும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் உண்டாகும். நல்லதொரு அன்பு, நேசம், காதல் இருக்கும். மனம் விட்டு பேசுவீர்கள். உங்கள் துணைவரிடத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மனபாரத்தை குறைக்கும். கும்பராசி அன்பர்களை எதையும் மிக நேர்த்தியாக பேசி சாதிக்கக்கூடியவர்கள் நீங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். யாருக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ அவர்களிடத்தில் கொடுத்து விடுவீர்கள். இந்த நாள் எக்காரணம் கொண்டும் எவரிடத்திலும் கடன் பெறக்கூடாது. மனநலம், உடல்நலம் சீராக அமைந்திட தியானம், யோகாசன பயிற்சிகள் மிக முக்கியம். நேரம் கிடைக்கும் பொழுது உடற்பயிற்சி செய்து கொள்வது நல்லது. சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. லாபகரமான நாள். சொந்தமாக இடம், வீடு, மனை வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். ஸ்ரத்தையாக இருப்பீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. இழுபறிகள் குறையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். நல்ல முயற்சிகள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புரிதல்கள் மேம்படும். புகழ் நிறைந்திருக்கும். உதவிகள் கேட்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். எதிர்பாராத சில மாற்றங்கள் வரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஜெய கருடா சுபர்ணா. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ
மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 27ஆம் நாள். ராசியிலேயே ராகு பகவானும் 3ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ர நிலையிலும் அவரோடு சந்திர பகவானுடைய சஞ்சாரம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, களத்திரஸ்தானத்தில் கேது பகவான், ராசியினுடைய 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், விரயத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது வீட்டில் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும். பேசக்கூடிய விஷயங்களில் நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். உங்களிடம் பேசும்பொழுது நேரம் போவதே தெரியாது. பிறருக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு புதிய விஷயங்களில் நாட்டம் இருக்கும். வருமானத்தை பெருக்குவதில் எதிர்கால வளர்ச்சிக்காக சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். சிந்தித்து செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டகரமான நாளாகவே அமையும் மீனராசி அன்பர்களே. மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். வரவுகளை மேம்படுத்துவது குறித்த எண்ணங்கள் கைகொடும். வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். உத்தியோக வேலைகளில் முன்னேற்றகரமான பலன்கள் கிட்டும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். வியாபாரத்தை மிக சரியாக கொண்டு செல்வீர்கள். வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். சூக்ஷ்மங்களையும் சில நுட்பங்களையும் புரிந்து கொண்டு செய்வதால் வருமானம் பன்மடங்கு பிறக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடல் நலத்தோடு இருப்பீர்கள். மனபலம் உண்டு. தம்பதியர்கள் இருவருமே அனுசரித்து செல்வீர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய சில முக்கிய பொருட்களை அழகுபடுத்துவீர்கள். வீட்டை அலங்காரம் செய்வது, சுத்தமாக வைத்துக் கொள்வது, அதிகமான விலை கொடுத்து சில பொருட்களை வாங்கி வீட்டையே அலங்கரிப்பீர்கள். வரக்கூடிய பண்டிகை கொண்டாட்டத்தின் காரணமாக வெளியூர்களுக்கு போக வேண்டிய சூழல் இருக்கும். சொந்த ஊர்களுக்கு பயணிக்க வேண்டிய சிந்தனைகள் ஏற்படலாம். தொட்ட காரியங்கள் துலங்கும். நன்றாக இந்த நாள் அமையும். குடும்பத்தில் சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகலம் நிறைந்தே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நெத்தைய சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். நம்பிக்கை நிறைந்த நாளாகும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று 108 முறை உச்சரித்தால் இந்த சனி மகா பிரதோஷ நாளில் உங்களுடைய பாவங்கள் தீரும். பாவ உடல் பரிசுத்தமாகும். எல்லா பிணிகளும் எங்களை கண்டால் நில்லாது ஓட நீ எனக்கு அருள்வாய் என்று வழிபடுங்கள். நிச்சயம் தேக பலம் கூடும். ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம் சித்திக்கும். பழைய வாகனங்களை பழுது செய்வீர்கள். பயன்படுத்துவதற்குண்டான சூழலை கொண்டு வருவீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. முன்னேற்றகரமான நாள். அமைதி வேண்டும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறி கொண்டே செய்வீர்கள். எடுத்த காரியம் திருப்திகரமாக நடக்கும். முன்னின்று சில சுப காரியங்களை நடத்துவீர்கள். நன்மைகள் பெறக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் நபர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.